அனைத்தும் 10ஆம் தேதி காலையில் வந்து 9 மணிக்கு நாங்கள் உத்தியோகபூர்வமாக எங்களுடைய தமிழ் கலாச்சாரங்களை பின்பற்றியதாக அது தொடரும். அதிலிருந்து 11ஆம் தேதி மாலை 6 மணியுடன் நாங்கள் இந்த விளையாட்டுகள் அனைத்தையும் நிறைவு செய்து இறுதி நிகழ்வை நாங்கள் அதில் விளையாட்டுகளிலே பங்கு கொள்ளுகின்ற வீரர்களுக்கான இறுதி பரிசளிப்புகளை நாங்கள் வழங்கி நிறைவு செய்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். விளையாட்டுப் போட்டியை நடத்துவது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் ஊடக சந்திப்பை நாங்கள் மேற்கொள்வதற்காக மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளராகிய உங்களை நாங்கள் அழைத்த போது இன்றைய இந்த ஊடக சந்திப்புக்கு வருகை தந்தமைக்காக சகல ஊடகங்களுக்கும் இந்த இடத்துல அன்பாக உங்களை வரவேற்று எங்களுடைய இன்றைய செய்தியின் முக்கியத்துவங்களை நீங்கள் வெளியுலக செய்ய வேண்டும் என்றதை உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கொண்டோம். உண்மையிலே எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒன்றியத்தின் மூலமாக தமிழ் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுப் போட்டியை 2016 நாங்கள் நடத்துவது தொடர்பாக நாங்கள் ஊடக வாயிலாக இதனை பிரபலியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கருவுடன் நாங்கள் அதற்கான செயல் திட்ட ஊடக அறிக்கை ஒன்றை நாங்கள் உங்கள் முன் சமர்ப்பிக்க விரும்புகிறோம். இந்த கல்லூரி மைதானத்தில் மிக சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். இதில் வந்து அம்பாறை, திருவோணமலை போன்ற எங்களுடைய மாவட்டங்களை இணைத்து இது கிழக்கு மாகாண ரீதியான ஒரு விளையாட்டுப் போட்டியாக நாங்கள் அதை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு சிறந்த ஏற்பாடுகளை நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தில் செய்திருக்கிறோம். இதே போன்று வட மாகாணம் பொறுத்த மட்டில் அவையில் 4ஆம் தேதி 9ஆம் மாதம் 2016 அன்று வவுனியாவில் அவையிலும் இதே போன்ற ஒரு மாகாண ரீதியிலான ஒரு விளையாட்டுப் போட்டியை வந்து வடக்கில் அவங்க நடத்துறதுக்கான ஒரு தீர்க்க தரிசனமான முடிவெடுத்து அவை அதுக்கான ஒரு முன்னோடி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வடக்கும் கிழக்கும் அதை வடக்கில் நடக்கிற விளையாட்டு போட்டி வடக்கில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுடைய திறமையில வெளிக்கொணர செய்யும் வகையில் அது வடக்கில் நடக்கும். கிழக்கு மாகாண போட்டிகள் அனைத்தும் கிழக்கு மாகாண மாற்றுத்திறனாளிகளுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரும் நோக்குடன் அது கிழக்கு மாகாணத்தில் நடத்தப்படுகிறது. இதுதான் எங்களுடைய அந்த விளையாட்டுப் போட்டிக்கான வரைவிலக்கணமாக இதை நாங்கள் வரையறுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கிட்டத்தட்ட எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் தற்போது இருக்கின்ற புள்ளி பட்டியலின்படி 7176 மாற்றுத்திறனாளிகள் பல அங்கத்துவங்களை உள்ளடக்கியதாக எங்களுடைய மாவட்டத்தில் தற்போது இருக்கிறாங்க. மேலும் இதனுடைய தொகைகள் சில வகைகள் கூடலாம். அதுக்கான புள்ளிப்பட்டியலை நாங்கள் அந்த யுத்தத்தின் பின்னால் வந்த அந்த வகைகள் உட்பட்டவர்களுடைய தொகைகள் கூடலாம். அந்த அடிப்படையில் இப்போ எங்கள் கைவசம் இருக்கிற தொகையின்படி 7176 மாற்றுத்திறனாளை நாங்கள் தற்போது இனம் கண்டு இவர்களுக்கான ஒரு களப்பரிச்சையாக இந்த விளையாட்டுப் போட்டியை நாங்கள் நடத்துகிறோம். அதே நேரத்தில் திருவண்ணாமலை, மட்டக்களப்பு போன்ற மாவட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட 100 மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து எங்களுடன் இணைந்து ஒரு கிழக்கு மாகாண ரீதியான அந்த விளையாட்டுப் போட்டியை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு கிழக்கு மாகாணம் தழுவிய ஒரு விளையாட்டுப் போட்டியாக இது 11/10/9/2016 மிக கோலாகலமாக இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடத்துவதற்கு நாங்கள் எங்களோட ஒன்றியத்தின் மூலமாக நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு முழு ஆக்கமாக எங்களுடைய சமூக சேவை திணைக்களமும் இருக்குது. அதே நேரத்தில் எங்களுடைய அனுசரணையாளர்களும் எங்களுக்கு பக்கவலமாக அதுக்குரிய வாய்ப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல நாங்கள் ஒன்று எங்களோட கேட்டுக்கொள்வது ஊடகம் சார்ந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது எங்களுடைய இந்த 2 நாட்களிலே நடக்குகின்ற எங்களுடைய இந்த விளையாட்டுப் போட்டிகளை உலகறிய செய்வதற்கு உங்களுடைய ஊடக பங்களிப்பு எங்களுக்கு மிகவும் அத்தியாவசியமாக ஒன்றாக அது அமைய இருக்கிறது. ஆகவே உங்களுடைய அந்த ஊடக வாயிலாக நாங்கள் ஏற்படுத்திய இந்த மாபெரும் விளையாட்டுப் போட்டிகளை எங்களுடைய சமூக மட்டத்திலிருந்து சர்வதேச மட்டம் வரைக்கும் நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய ஒரே வழி உங்களால் தான் அது முடியும். அதனை நீங்கள் மிகவும் எங்களுடைய இந்த முயற்சிக்கு நீங்கள் ஒரு உந்து சக்தியாக நீங்களும் எங்களோட தோள் கொடுத்து எங்களை வெளியில் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் எங்களுக்கு எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல மிக உங்களோட பணிவாக நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். விளையாட்டுகளை பொறுத்த மட்டும் நாங்கள் கிட்டத்தட்ட 25 விளையாட்டுகளை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம்.
அந்த விளையாட்டுகள் அனைத்தும் வந்து இந்து கல்லூரி மைதானத்தில் தான் அதனை நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து முதல் நாள் விளையாட்டுகளாக வந்து ஈட்டி எறிதல், குண்டெறிதல், கருவி எறிதல் மற்றும் நீள பாய்தல் போன்ற விளையாட்டுகளை நாங்கள் ஆரம்பத்தில் நடத்துவோம். 2 நாட்கள் விளையாட்டுகளை எடுத்துக்கொண்டமாக இருந்தால் 100 தர 400 ஓட்டங்கள், அதாவது வீழ்ச்சியா போன்றவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் நடக்கும். அதே நேரத்தில் கண் பார்வைகள் அற்றவர்களுக்கான மைமுட்டி அடித்தல், அதாவது தமிழ் பாரம்பரியங்களை சித்தரிக்கின்ற விளையாட்டுகளும் அன்றைய நாளில் நடைபெறும் 2ஆம் நாளில். மேலும் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய வீழ்ச்சியார் அங்கங்களை அவயங்களை இழந்தவர்களை இணைத்து கொண்டு விழிப்பார்வை அதாவது பார்வையற்றவர்களை இணைத்து கொண்டு நாங்கள் ஒரு ட்ரில், அதாவது ஒரு ட்ரில்லோடு செய்வதற்கான ஒரு ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் இறுதி நாளில். அப்போ இந்த நாட்களில் வந்து நாங்கள் முழுமையாக வந்து அழைக்க இருப்பது எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுக்குள்ளேயே பலர் திறமை மிக்கவர்களாக, திறமைசாலிகளாக பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர்களாக இருக்கிறாங்க. அப்படி போன்றவர்களை நாங்கள் முன்னுரிமைப்படுத்தி இந்த விளையாட்டில் அழைக்கிறது இருக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் மேலதிகமாக எங்களுடைய இந்த விளையாட்டு இறுதி நாட்களிலே எங்களுடைய மாகாண ஆளுநரை நாங்கள் இந்த இடத்துல அவரையும் நாங்கள் அழைக்கிறதுக்கு இருக்கிறோம். அதன் பிற்பாடு எங்களுடைய மாவட்டத்தினுடைய அரசு அதிபர், அது போன்ற எங்களுடைய மாகாண சமூக சபை பணிப்பாளர்கள், மாவட்ட சமூக சபை உத்தியோகத்தர்கள், எங்களுடைய பிரதேச ரீதியாக இருக்கிற சமூக சபை உத்தியோகத்தர்கள், அது போன்று எங்களுடைய பிரதேசம் சார்ந்து எங்களுடைய பிரதேச செயலாளர்கள், அனைத்து எங்களுடன் இணைந்து நிற்பவர்கள் அனைவரையும் நாங்கள் இறுதி நாட்களை நாங்கள் அழைத்து இதை ஒரு மாபெரும் ஒரு விளையாட்டு போட்டியாக நடத்தி எங்களுடைய சமூக மட்டத்துக்கு நாங்கள் இந்த விளையாட்டுப் போட்டியின் ஊடாக நாங்கள் எங்களை வெளிக்கொண்டு வருவது தான் எங்களுடைய நோக்கமாக நாங்கள் ஆரம்பித்தோம். என்ற இந்த விளையாட்டுப் போட்டியினுடைய நோக்கமும் சிந்தனையும் அதுக்கான ஒரு தலைப்பு நாங்கள் கொடுத்தத நோக்கம் என்னவாக இருக்கும்னு சொல்லி சொன்னால், நாங்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து நாங்கள் எதுவித பயிற்சிகளும் இல்லாது தேசிய ரீதியில் நடத்தப்பட்ட பரா ஒலிம்பிக்கில் வந்து எங்களுடைய மாவட்ட ரீதியாக நாங்கள் 11 பதக்கங்களை 21 பதக்கங்களை நாங்கள் வென்று வந்ததன் பிற்பாடு தான் எங்களுடைய சமூகம் உட்பட எங்களுடைய அரச உயர் மட்டங்களும் எங்களுடைய அந்த திறமைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லாருமே எங்களுடன் இணைந்து நின்றார்கள். இவர்கள் ஒரு திறமை மிக்கவர்கள், இவர்களுக்கு நாங்கள் எங்களால் இயன்ற சகல ஆதரவுகளையும் பங்களிப்புகளையும் நாங்கள் அவங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதில் மிகவும் ஒரு கரிசனை காட்டி எங்களுடன் இணைந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்களும் கிழக்கை இணைத்ததாக ஒரு தேசிய மட்டத்தில் போய் எங்களுடைய வீரர்கள், அதாவது நாங்கள் கிழக்கில் நடத்தி அதில் வந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்குகின்ற அந்த வீரர்களை தேசிய ரீதியிலான அந்த விளையாட்டுக்களை கொண்டு நாங்கள் பங்குகளை செய்து அந்த தேசிய ரீதியிலையும் அவர்களை நாங்கள் சாதனைக்குரியவர்களாக மாற்றி அதன் பிற்பாடு நாங்கள் அதாவது இன்டர்நேஷ்னல், அதாவது சர்வதேச வட்டம் வரையிலான எங்களுடைய பாராலிம்பிக் அந்த அணிக்குள்ளே நாங்கள் கொண்டு செல்லணும் என்றதுதான் எங்களுடைய அந்த தூர நோக்கு இலக்காக கொண்டு தான் நாங்கள் ஒரு படிக்கல்லாக இந்த ஆண்டு இந்த விளையாட்டை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம்.